டே 7ஓட பலகாரம், மகாலயபக்ஷ பலகாரம், உப்புருண்டை பலகாரம். அடிப்பொலியான ரெசிபி. பின்னாடி உங்களுக்கு ரெசிபி வரும் பாருங்கோ. இது வந்து சூப்பரான ரெசிபி. நான் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் மகாலயபக்ஷம் பாருங்க. இது நான் வந்து 3 minutes அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் கேட்டது அதுலேயும் கொடுக்குறேன், இதுலேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. மத்தியானம் இன்னொரு வீடியோ வரும், அதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஹலோ மக்களே, இன்னைக்கு பலகாரம் பார்க்க போகிறேன். அதாவது உப்பு உருண்டை அப்படின்னு சொல்லுவா. இது வந்து அரிசியை ஊற போட்டு கொஞ்சம் குறையாக அரைக்கை 2 to 3 hours ஊற போட்டு அரைக்கணும். இது அதோட சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக அரிசி மாவில் டைரெக்டாக அப்படியே பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃபுல் கப்பு, இதில் கொஞ்சம் 1.25 கப் எடுத்துன்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி மாவு இதை வந்து எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய மிளகா, சின்ன மிளகா போட்டுக்கோங்க. 1 கப் தேங்காய். இது அப்படியே போடலாம். இது கொஞ்சம் இன்னும் நன்னா உப்பு உருண்டைக்கு நல்லா உப்பும் காரமாக உரப்பு நன்னா இருக்கும். ஸோ இதை வந்து ஒரே ஒரு ஓட் பல்ஸில் ஓட்டிக்கலாம். ஒரே ஒரு திருப்பு பல்ஸ் மோடில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாச்சு. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நான் மேலாக மாவு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா. நான் வரமிளகா போடல, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாவை. கொஞ்சம் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இந்த தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கலாம். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் ஒரு கப்பு, இதில் ஒரு 1.5 கப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிறது. இப்போ நான் சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு மாவை கொட்டி கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி கலரிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க, அப்படியே கொஞ்சம் கலரிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டில் நல்லா எண்ணெயை தொடச்சிடலாம். நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. லெமன் சைஸ்க்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ உருண்டை பண்ணிக்கோங்க. இது நல்லா இருக்கும், உப்பும் காரமுமா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொதிக்கிறது. இதை நம்ம வந்து வச்சுடுவோம். நான் வச்சாச்சு. இதை அப்படியே ஸ்டீம் பண்ணிவிடுவோம். வச்சாச்சு. அது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வச்சுடுவோம். ஃபஸ்ட் எய்ட் ரெடியாக எடுத்து இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்தோடையும் இது வந்து சூப்பராக போகும். இது அடுத்த ஏடு அடுப்பில் வச்சுருவோம். சூப்பராக உப்பு உருண்டை ரெடி ஆகிடுது. அப்படி கமகமான அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை. நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே ஃபுல்லும் பண்ணலாம், இல்லை மேலாக நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுண்டாலும் அடிப்பொலியாட்டம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மனமாக ரொம்ப அப்பீடைட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பை. தேங்க்யூ ஸோ மச்.